ஹாய் வெல்கம் டு SRS ஜியா ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் நூடுல்ஸ் கட்லெட் செய்ய போகிறேன். அதுக்கு நூடுல்ஸ் ரெண்டு நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ, மசாலா மேக்கர், ஜீரகம், மிளகாய்த்தூள், க்ரஷ் பண்ணுறதுக்காக ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன், மைதா மாவு, ஆனியன். இப்போ நம்ம தண்ணியில் நூடுல்ஸ் போட போகிறேன். இது ரொம்ப வேகணும் அவசியமே கிடையாது. சாதாரணமாக நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது 70% குக் ஆகிருக்கோம்ல, அதே போல் இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 70% நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் தண்ணியில் போடுறப்போ ரொம்ப சூடு பண்ணியே போடல, நான் கொதிக்க விட்டு போடல, நார்மலாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி. நான் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மசாலா மேக்கர், ஜீரகம், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து மசாலா மேக்கரில் ஆல்ரெடி இருக்கும், ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் சோள மாவு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் நான் இந்த சோள மாவு ஆட் பண்ணல. இப்போ இது கூட மேகி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேகி போடுறப்போ ஒரு பக்கம் உப்பு நிற்கும், ஸோ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ கட்லெட்டை அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் ரோல் ஷேப்பில் ஒன்று போட்டிருப்பேன், இன்னொன்று வந்து நார்மலாக ஒரே ஒரு கட்லெட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இப்போது நான் மைதா மாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மைதா மாவில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஏன்னா ரஸ்க் தூள் வெளியில் கோட்டிங் போடுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அது கூட மிளகாய்த்தூள் லைட்டாக உப்பு கலந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஷேப்பில் போட்டு வச்சுருக்கேன் கட்லெட்டை. இப்போது ரோல் பண்ண கட்லெட் எடுத்து நான் மைதா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரெட் க்ரஷில் போட்டு பிரெட் பவுடரில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வானலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண அவசியம் கிடையாது, ஏன்னா பொட்டேட்டோலாம் பாயில் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். ஜஸ்ட் மேலே இருக்க கோட்டிங் மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 3 to 5 minutes போட்டாலே போதும். இப்போ நான் எல்லாமே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது 2 மெத்தடில் போட்டிருக்கேன். ஒன்று கோட்டிங் பண்ணது பிரெட் க்ரஷில், இன்னொன்று வந்து மைதா மாவில் மட்டும் பெரட்டி எடுத்துகிட்டு ஏற்கனவே கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சுருந்தேன், அந்த நூடுல்ஸை போட்டு கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீடியம் ஹீட்டில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 3 to 5 minutes ஃப்ரை பண்ணாலே போதும் உங்களுக்கு. சீக்கிரமாகவே நீங்கள் பின்னாடி திருப்பி விடாதீங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 1 minute டைமிங் வேணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ரையில் இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க.
ஏன்னா கொஞ்சம் உடையும், நடுவில் நடுவில் உடையும். நீங்கள் டக்குன்னு திருப்புறப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னா ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட்ஸாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி விடுங்க. ரொம்ப ப்ரௌன் வராமல் கட்லெட் ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும். சில கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட் ப்ரௌனாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பாயில் பண்ண பொட்டேட்டோ, பாயில் பண்ண மேகி தான் இது. ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக பண்ணாலே போதும். நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸும் தெரியும். இன்னொன்று வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் உங்களுக்கு தெரியும். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பீசஸ் வந்தது. இன்னொன்று மேலே நூடுல்ஸ் கோட்டிங் பண்ண கட்லெட் வந்து இதை விட இன்னும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.